தமிழர் தம் வாழ்வியல் நெறிகளை சீரும் சிறப்பாய் ஒளிபரப்பி வரும் நியூசிலாந்து சங்கநாதம் வானொலி நேயர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தினை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். உதவி வேண்டியவர்களுக்கு உயர்ந்த பொருளையே வழங்க வேண்டும் என்கிறது இஸ்லாம். நபிகளார் ஒரு சமயம் நண்பர்களோடு கடை வீதியில் நடந்து சென்றபோது மேலாடை இல்லாமல் எதிர்பட்டவனை பார்த்ததும் அணிந்திருந்த நல்லாடையை அவனுக்கு அளித்தார். கிழிந்த உள்ளாடையுடன் அவர் நின்றபோது நண்பர்கள், அவனுக்கு இந்த கிழிந்த ஆடையை நீங்கள் தந்திருக்கலாமே என்றனர். அதற்கு நபிகளார், யாருக்கு எதை அளிப்பதனாலும் உங்களிடம் உள்ள உயர்ந்த பொருளையே வழங்க வேண்டும் என்றார். இஸ்லாமின் தனி சிறப்பு திருமறையில் தொழுகை குறித்து பேசப்படும் இடங்களிலெல்லாம் தானமும் பேசப்படுகிறது. பிறர் துயரை துடைப்பவர்களுக்குத்தான் பெரும் கருணையாளனாகிய அல்லாஹ்வின் அன்பு கிடைக்கும். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் செயல்படுவதற்கான அவகாசம் முடிந்து விடுகிறது. 3 விஷயங்கள் அவன் மரணித்த பின்பும் அவனுக்கு பலனளித்து கொண்டே இருக்கும். தொடர்ந்து நீடித்திருக்கும் தான தர்மம், அவன் பரப்பும் கல்வியறிவு, அவனுக்காக மன்னிப்பு கோரிய வண்ணம் இருக்கும் சந்ததியினரின் செயல் ஆகியவையே அந்த 3 என்றார் நபிகளார். நன்றி, வணக்கம்.